بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானை நெருங்கிவிட்டோம். எல்லா இடங்களிலும் ரமலான் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நடப்பு மாதமாகிய ரஜபுடைய மாதத்திலும் அதனை தொடர்ந்து வர இருக்கின்ற ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் பரக்கத்து செய்ய வேண்டும். ஆரோக்கியமான ஆஃபியத்தான நிலையில் ரமலானையும் சந்தித்து ரமலானையும் வெற்றிகரமாக முடித்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற்று நரக விடுதலையும் நமக்கும் உங்களுக்கும் நசீபாகி சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆகிவிடுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை காரணமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் பல பகுதிகளில் காலநிலை மாற்றத்தினால் அவதிப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய குறிப்பாக கிழக்கு மாகாண சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்களில் அவர்களுடைய அன்றாட வாழ்வையும் பொருளாதாரத்தையும் இன்னும் பல நிகழ்வுகளையும் பாதித்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்து கொள்வதுடன் எங்களால் முடியுமான உதவிகளையும் உதவிக்கரங்களையும் அவர்களுக்கு நீட்டி அவர்களுடைய துயரத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து அவர்களை இறைவன் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களையும் காரணமாக ஆக்கிக் கொண்டால் அது எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெரிய பாக்கியமாக இருக்கும். உலக நாட்டை எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் பல வகையான அனர்த்தங்கள் அசௌகரியங்கள் நிகழ்வுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அமெரிக்காவாக இருக்கலாம், வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், இன்னொரன்ன அனர்த்தங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் யுத்தங்களுக்கும் எல்லாம் மக்கள் முகம் கொடுத்து கொண்டும் அகதிகளாகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவருக்குமாக வேண்டியும் துஆ செய்து கொள்வோம். இந்த பூமிக்கு மேல் மனிதர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும், மனிதநேயம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். பிறருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய குறைந்தபட்சம் வருத்தப்பட்டு இறைவனிடம் இருக்கரம் ஏந்தி அவர்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கும் அவர்களுக்கும் நல்லது கிட்ட வேண்டும் என்று சொல்லியும் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்காவது எங்களை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்கு மேல் மனிதர்களால் மனிதனாக வாழ முடியாவிட்டால் வேறு எதுவாக வாழ முடியும்? மனித நேயத்தை கட்டியெழுப்ப வேண்டும், மனிதநேயம் வாழ வேண்டும், சகோதரத்துவத்தை வாழ வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த பூமிக்கு மேல் படைத்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிக அழகாக புரிய வைத்தார்கள். நான் வாழ வந்தவன் என்பதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவன் என்பதுதான் யதார்த்தம்.
என்னை கொண்டு மற்றவன் வாழ வேண்டும், அனாதைகள் வாழ வேண்டும், விதவைகள் வாழ வேண்டும், ஆதரவற்றவர்கள் வாழ வேண்டும், வயோதிபர்கள் வாழ வேண்டும், சிறார்கள் வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய மார்க்கத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் எங்களுக்கு புலன்படும். தெண்டகுத்தங்கள், அபராதங்களை விதித்திருக்கக்கூடிய முறைகளை பார்த்தால் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அன்னதானம் கொடுக்க வேண்டும். இப்படியாகத்தான் அபராதங்களை கூட பார்க்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் மற்றவர்கள் எங்களை கொண்டு வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது உங்களுடைய வாழ்க்கை வரலாறாக மாறிவிடும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் செய்ய வேண்டாம். அப்படி யாராவது ஒன்றை செய்தால் அது வரலாறாக மாட்டாது. அப்படி செய்யக்கூடியவருடைய வரலாறை பிறர் எழுத மாட்டார்கள். ஏனென்றால் அதை நீங்களே முன்கூட்டி எழுதி வைத்து விட்டீர்கள். வரலாறு வரலாற்றினுடைய வேலையை செய்யட்டும், நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்வோம். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரபல்யமான கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், மக்களுடைய உள்ளத்தில் நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாராவது ஒருவர் ஒரு வணக்க வழிபாட்டை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்களுடைய உள்ளத்தில் அவரை மௌத்தாக்கி விடுவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தனிமையில் யாரும் இல்லாத இடத்தில் ஒளித்து மறைத்து கண்களால் கண்ணீர் கொட்டி அல்லாஹுடைய பயத்தினால் அழுது, சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாட்டை மறைக்க ஆரம்பித்து விட்டால் பிறருடைய உள்ளத்தில் அவனை அல்லாஹ் வாழ வைத்து விடுவான் என்று சொல்லி. என்ன அர்த்தம் என்றால், எங்களுடைய வேலையை நாங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய வேலையை இறைவன் செய்து விடுவான். எங்களுடைய வேலையை நாங்கள் செய்யும் பொழுது காலத்தினுடைய வேலையை காலம் செய்துவிடும். எங்களுடைய பணியை நாங்கள் செய்யும் பொழுது வரலாறு செய்ய வேண்டிய பணியை வரலாறு செய்துவிடும். அதனால் வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் இறைவனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செய்யும் பொழுது வரலாறு வரலாற்றினுடைய வேலையை செய்துவிடும் என்பதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சங்கையான ரமதானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அன்னதானம் கொடுக்கக்கூடிய மாதம், வாரி வழங்கக்கூடிய மாதம், பிறரை வாழ வைப்பதற்காக வேண்டி வந்த மாதம். சுப்ஹானல்லாஹ். பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி மிக கூடுதலாக பேசப்படக்கூடிய மாதத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் மிக வினயமாக அனைவரிடத்திலும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், உலகத்தில் அனைத்துமே ஒரு முறைப்படுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புக்கு உள்வாங்கப்பட்டதாக அனைத்துமே மாறிவிட்டது. சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டு, சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், அது ஒரு சிஸ்டமாக முறையாக தராசிகள் எலக்ட்ரானிக், அதாவது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட தராசிகள் வந்திருக்கிறது. கல்குலேட்டரை பார்க்கும் பொழுது பில் முந்தின காலத்தில் பேனையால் எழுதி கொடுத்த சின்ன சின்ன பில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் அனைத்திலும் பெரும் பெரும் மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்ற மாற்றங்களின் ஊடாக மக்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய சேரிட்டிஸ், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம், அதை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை, இதுவும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட வேண்டும், கணனிமயப்படுத்தப்பட வேண்டும். மக்களை கவரக்கூடியதாக அவைகள் அமைய வேண்டும். காலத்தின் தேவை அப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வீண் விரயம் செய்யுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. முறையாக முறைப்படுத்தப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக எங்களுடைய சேரிட்டி அமைய வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரமலானுடைய மாதம் வருகிறது. ஜகாத் நிறுவனங்கள் எல்லாம் தூசி தட்டி திறக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் நான் வலிமையாக சொல்வதுண்டு, ரமலான் வந்தால்தான் மக்கள் ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாகுவது போல ஜகாத்துக்கும் ஆயத்தமாகுவார்கள். ஆனால் ஜகாத்துக்கும் ரமலானுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜகாத் என்பது வருடம் பூர்த்தியாகும் பொழுது கொடுக்க வேண்டும்.
அதனுடைய நிர்வாகம், அதனுடைய செயல்பாடுகள் வாழ்க்கை பூராக வாழ்நாள் பூராக நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் சுப்ஹானல்லாஹ் சென்ற வருஷம் எடுத்த ஜக்காத்தை இன்னும் கொடுத்து முடிக்க இல்லை. இது பெரும் பாவம் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். உலமாக்களை அணுகி கேட்டு பாருங்கள். சென்ற வருடம் எடுத்த ஜக்காத் இன்னும் இருக்கிறது. பொறுப்போடு சொல்லுகின்றேன், பல நிறுவனங்கள் இருக்கிறது, அது இன்னும் கொடுத்து முடிக்க இல்லை. ஏனென்றால் நிர்வாக கூட்டம் கூடவில்லை. எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு நோய் இது. நிர்வாகங்களில் இருக்க வேண்டுமென்ற ஆசை இருக்கக்கூடிய அளவுக்கு நிர்வாக கூட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறேன், நான் இந்த நிர்வாக சபையில் இருக்கின்றேன், நான் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கின்றேன், நான் இந்த மதரசாவில் இருக்கின்றேன், நான் அதில் இருக்கின்றேன் என்று சொல்லி மார்பு தட்டி சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மில் அநேகமானவர்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், அந்த நிறுவனத்தில் நீங்கள் இருப்பீங்கென்றிருந்தால் அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். உங்களுடைய அறிவுரைகளால், உங்களுடைய நேரத்தால், உங்களுடைய காலத்தால், உங்களுடைய பணத்தால் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். எந்த பங்களிப்பும் செய்யாமல் நான் இந்த நிறுவனத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி மட்டும் சொல்லிக் கொள்வீங்கென்றிருந்தால் இது ஒரு மோசடி என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அனைவருக்கும் சொல்லுகின்றேன். நீங்கள் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம், மதரசாக்கள் நிர்வாகிகளாக இருக்கலாம், அமைப்புகள் நிர்வாகிகளாக இருக்கலாம், ஃபவுண்டேஷன்கள் நிர்வாகிகளாக இருக்கலாம். இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்தி, எனக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். அப்படி பங்களிப்பு செய்ய முடியாதா? கடிதத்தை கொடுத்துவிட்டு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர், வேறு ஆக்களை வச்சுக்கோங்கோ என்று சொல்லி வெளியே வந்து விடுவது ஆரோக்கியம். ஏனெண்டா எங்களோட ஊர் பாசையில் சொல்லுவார்கள், சவாபு தேட பைத்து அதாம்ப வாங்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. சவாபு தேடித்தான் போனது, பார்த்தா அது அதாபா முடியுது. மிக அன்பாக சொல்லுகின்றேன். இன்னமொன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அல்லாமா ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எந்த ஒரு நிர்வாகத்திலாவது நீங்கள் உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலாவது இந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தலைக்கெடுங்க. சொல்கிறாங்க அல்லாமா ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 3 விடயங்களில் உன்னை நீ சுய பரிசோதனை செய்து அதற்கு தகுதியானவனாக நீ உன்னை கண்டுகொள்ளாத வரையில் அந்த பொறுப்பை எடுக்காதே. அந்த பொறுப்பு உனக்கு சாபமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு பொறுப்பெடுப்பதாக இருந்தாலும் சரி, அது பாடசாலையில் டீச் பண்ண போவதாக இருந்தாலும் சரி, டீச்சிங் சம்பளம் தாராங்க டீச் பண்ணுறேன்னு இல்லை, சம்பளம் தாராங்க டீச் பண்ணுறேங்கன்றதல்ல. என்னுடைய டீச்சிங், என்னுடைய கற்பித்தலினூடாக நடந்தது என்ன, நடக்கிறது என்ன. பரிகாசமாக சொல்லுவார்கள், ஆனால் யதார்த்தமான ஒரு கதை. ஒருவர் சொன்னார், நான் நாய், பூனை, சிங்கம், கரடி இவைகளுக்கெல்லாம் கற்பிக்கிறேன் என்று சொல்லி. மற்றவர்களுக்கு ஆச்சரியம், நீ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரா என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரா? பூனைகளும் படிக்குது, நாயும் படிக்குது, சுப்ஹானல்லாஹ், அவைகளுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கின்றேன், படித்துக் கொடுக்கின்றேன் என்று அவர் மார்பு தட்டி சொன்னார். அவருடைய நண்பர்களுக்கு சரியான ஆச்சரியம், என்னடா இப்படியா? அவருடைய வகுப்பறைக்கு போய் பார்ப்போம் என்று பார்த்தா வகுப்பறையில் உண்மையிலேயே நாயும் இருக்குது, பூனையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவரும் கற்பிக்கிறாரு, பேசிப்பார், அது பேசும். ஒருத்தர் கேட்டார் ஒரு பூனை இடத்துல, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி. அது மியாண்டுச்சுது. நாயிட்ட கேட்டுச்சு, பவு பவுண்டுச்சுது. மறு ஊரங்கன்னு கேட்டுச்சுது. கேட்டாங்க, அப்பயே தான் அச்சம் சொல்லிச்சுது. அவர் சொன்னார், நான் உனக்கிட்ட சொல்ல இல்லை, நாய் பூனை கற்றுக்கொண்டு விட்டது என்று சொல்ல இல்லை, நான் சொன்னது படித்து கொடுக்கிறேன் என்று தான் சொன்னேன். நான் படித்து கொடுத்திருக்கிறேன், அதுக்கு விளங்கிச்சா விளங்க இல்லையா என்பது என்னுடைய பொறுப்பல்ல. இன்றைக்கு இதுதான் கற்பித்தலாக மாறிவிட்டதோ தெரியாது என்று சொல்லி நினைக்கிறேன். என்றால் பரீட்சையில் பாஸான உடனே ஒரு குழந்தை பரீட்சையில் சித்தியடைந்து விட்டால் ஆசிரியர்கள் எல்லாம் மார்பு தட்டிக் கொள்வார்கள்.
அதிபர் மார்பு தட்டிக் கொள்வார், என்னுடைய காலத்தில் நடந்தது. வகுப்பாசிரியர் மார்பு தட்டிக் கொள்வார், நான் தான் அந்த வகுப்புக்கு வகுப்பாசிரியர். அந்த சப்ஜெக்டுக்கு பொறுப்பான ஆசிரியை சொல்லிக் கொள்வார், நான் தான் இந்த குழந்தைக்கு கற்பித்து கொடுத்தேன், சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், ஸ்கூலில் குழந்தைகள் ஃபெயில் ஆனால் யார் பொறுப்பெடுப்பாங்க? பாடசாலையில் மாணவர்கள் ஃபெயில் ஆனால் யார் பாரம் எடுப்பாங்க? அதிபர் பாரம் எடுப்பாரா? வகுப்பாசிரியர் பாரம் எடுப்பாரா? அல்லது அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் பாரம் எடுப்பாவா? எல்லாரும் என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த பிள்ளைக்கு ஏறுது இல்லைன்னுவாங்க, அல்லது இந்த பிள்ளையோட வாப்ப உண்மை சரியில்லைன்னுவாங்க, இது படிக்கிற குடும்பத்திலிருந்து வர இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போல் பாஸ் பண்ணுறதுக்குத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏதோ கடந்த காலங்களில் இந்த கல்வி சம்பந்தமாக சில பணிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததனூடாக காரணமாக சொல்லுகின்றேன். ஒரு வகுப்பறைக்கு போனால் 2 வகுப்பாரை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஒன்று யார் தெரியுமா? படிக்காதவர்கள், வகுப்பில் படிக்கிற இல்லை, அவர்கள் குலப்படிக்காரர்கள், அல்லது அவர்களுடைய குறும்புத்தனம் தலைக்கு மேலே, அவர்கள் படிக்கிற இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க, அவங்க எப்பயும் ஞாபகத்தில் இருக்கும். இன்னும் ஒரு கூட்டம் இருப்பாங்க பாடசாலையில், அவங்க யார் தெரியுமா? நல்லா படிக்கிறவங்க, அவங்களுக்கு படித்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சும்மா வழிகாட்டி விட்டால் போதும். சில மாணவர்கள் பாடசாலைக்கு வாரது படிக்கிறதுக்கு வாரில்லை, அதெல்லாம் வீட்டில் படித்து கொண்டுட்டாங்க. உம்மா வாப்பா வீட்டில் படித்து கொடுத்து விட்டார்கள். அந்த வீட்டு சூழல் அதுக்குரிய சூழல், அவர்கள் அடிஷனல் கிளாஸுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அந்த வகுப்பாரையும் பாடசாலை நிர்வாகம் மறக்க மாட்டாது, இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க. 90ஆம் ஆண்டு ஓலவல் பெஜ்ஜில் இவங்கெல்லாம் இப்படி, இவங்க இப்படி. ஆனால் நான் அன்பாக சொல்லுகின்றேன், பாடசாலை என்பது இந்த 2 வகுப்பாருக்கும் அல்ல, நன்றாக படிக்கிறவனுக்கும் அல்ல, படிப்பே ஏறாதவனுக்கும் அல்ல. அந்த 2 பேருக்கும் இடையில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீங்கள் படித்து கொடுக்க இல்லாட்டி அவர்கள் கீழே போய்த்துடுவாங்க, படித்து கொடுத்தா மேலே வந்துடுவாங்க. அவர்களைத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் யாருடைய கண்ணிலையும் படுறதில்லை. பாடசாலை என்பது அமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அவர்களுக்காக வேண்டித்தான். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், அல்லாமா ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன விடயத்தை சொல்லி வகுப்புக்கு வருகின்றேன். சொன்னாங்க, முதலாவது எந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய ஆளுமை என்னிடத்தில் இருக்கிறதா? அஹ்லியா, கேப்பபிலிட்டி. எனக்கு அந்த பொறுப்பெடுத்து செய்ய இயலுமா? உங்களுக்குத்தான் தெரியும், உங்களுக்குத்தான் தெரியும். சில நிர்வாகிகளாக ஆகியிருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைகளே சிரிக்கிறாங்க. ஒரு வீட்டை நிர்வாகம் செய்ய இயலாத இந்த வாப்பா எப்படி வாப்பா ஊரை நிர்வாகம் செய்ய போறாரு? உம்மாவோட குழந்தைகளையுமே ஒரு வீட்டை பராமரிக்க முடியாதவர் எப்படி ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்ய போறாரு என்று கேட்கிறவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முதலாவது பாருங்க, நிர்வாகம் என்ற ஆளுமை என்னிடத்தில் இருக்கிறதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஃபீதுன் அலீம், எனக்கு தெரியும், இதை நிர்வாகம் செய்ய தெரியும், எனவே தாங்க நான் செய்கிறேன். முதலாவது உங்களுக்கு என்ன வேணும்? அதை நிர்வாகம் செய்வதற்குரிய ஒரு ஆளுமை இருக்க வேண்டும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில். நிர்வாகத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கணும். அதில் எத்தனையோ வகையான நிர்வாகம் இருக்குது. ரெண்டாவது, ஸ்கில் இருந்ததுக்கு மட்டுமே தான், ரகுபா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆசை இருக்கணும். சில ஆட்களுக்கு நல்ல நிர்வாக ஸ்கில் எல்லாம் இருக்கும், ஆனால் அதில் எந்த வகையான ஆசையும் இல்லை. யார் ஒருத்தர் ஆமதிச்சுட்டார், இன்னொருத்தர் பிரேரிச்சிட்டார், ஒன்றும் செய்யலாம். சரி, பொறுப்பெடுக்கிறேன். எடுத்த நாளே விருப்பம் இல்லாமல் தான் பாடம் எடுத்திருப்பார். 3 வருஷத்தை கழிச்சோணும். ஊரில் ஏதோ தள்ளிவிட்டாங்க, நானும் ஏறிக்கொண்டுட்டேன். அது நடக்கிற மாதிரி நடக்கட்டும், அது போனா என்ன போகாட்டி என்ன, அவருக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த வகையான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை.
யாரோ ஒருத்தர் பிரேரிச்சாச்சு, யாரோ ஒருத்தர் ஆமதிச்சாச்சு, அல்லது ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டத்தில் பார்த்தா அவருக்கு கூட ஓட்டு போட்டிக்கிறாங்க, அவருக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், பொறுப்புக்கள் அமானிதம். இன்ட்ரெஸ்ட் இல்லையா, செய்ய வேணும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மூணாவது சொல்கிறாங்க பாசிபிலிட்டி, அது சாத்தியப்படணும், சாத்தியக்கூறு இருக்கணும். சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டில் ஜொப் செய்த வெளிநாட்டில், ஆனால் அவர் வெளியூரில் தலைவர், ஊர் இங்கே. எத்தனையோ ஊர் இருக்கிறாங்க. கொழும்பில் நிர்வாகி, ஊருக்கு எப்போ வந்தார்? 3 வருஷமாக ஊருக்கு வரவே இல்லை, ஆனால் அவர் தான் ஊருக்கு தலைவர். அவருடைய கையில் தான் பள்ளி சீர் இருக்கிறது. பள்ளி நிர்வாகி என்றால் என்ன? மதரசாவுடைய நிர்வாகி என்றால் என்ன? ஒரு மதரசா என்று சொல்லும் பொழுது அது ஒரு கல்வி நிறுவனம். கல்வி நிறுவனத்துக்கு ஒரு நிர்வாகியாக வருபவருக்கு என்ன இருக்க வேண்டும்? கல்வி பின்புலம் இருக்க வேண்டும். அப்படித்தானே? இன்றைக்கு நடைமுறை கல்வி என்ன, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கல்வியில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் என்ன, எதை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் பேசப்படக்கூடிய பேசுபொருள் என்ன இருக்கிறது, இவைகளெல்லாம் தெரிந்தவர்கள் தான், அறிந்தவர்கள் தான் நிர்வாகிகளாக இருந்தால்தான் என்ன செய்யும்? இன்றைக்கு இருக்கிற நிர்வாகம் எப்படி என்று சொன்னால், பில்டிங் கட்டுற நிர்வாகம், வசூல் பண்ணுற நிர்வாகம். இதை சொன்ன அநேகமானவர்களுக்கு இது கசப்பாகத்தான் இருக்கும், இது பல எதிர்விளைவுகளையும் சந்திக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் யதார்த்தத்தை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, அதை வைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டாம். நடக்க வேண்டியது நடக்குதான்றத பாருங்க. நடக்க வேண்டியது நடக்குதா? என்ன நடக்குது? இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. ஜகாத்துடைய மாதம் வந்து விட்டது என்று சொல்லி ரமலானுக்கு பேர் சொல்ல வேண்டாம். பைத்து ஜகாத்துகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிக உறுதியாக சொல்லுகின்றேன், வருடம் தோறும் இது சம்பந்தமான நிகழ்வுகள், சந்திப்புகள், ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு ஜகாத்து முறையாக நிர்வகிக்கப்பட்டால் ஊரில் இருந்து வறுமையை ஒழித்து விடலாம். வறுமையை ஒழிப்பது என்பது 2 வகை. ஒன்று, யதார்த்தமாகவே மக்களிடத்தில் வசதி வாய்ப்பு வந்துவிட்டது என்பதும் ஒரு பகுதி. 2வது ஒரு பகுதி இருக்கிறது, ஏழைகளிடத்தில் ஏன் இந்த ஜகாத்தை எடுத்து நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் ஜகாத்து என்பது பணக்கார சமூகத்தினுடைய பணத்தின் அசுத்தங்கள் தான் அவைகள். அந்த அசுத்தத்தை நாங்கள் எடுத்து ஏன் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் பத்தினித்தனத்தையும், அவர்களிடத்தில் ஜுஹுத் அதாவது துறவரத்தையும், ஒரு வகையான உலகப்பற்றற்ற தன்மையையும் அவர்களிடத்தில் ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை ஏற்படுத்துவது தான் ஜகாத்தினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இந்த 2 நோக்கத்தையும் அடைந்து கொண்டார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 2வது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் நாட்டினுடைய ஜகாத்தை அனுப்பி வைத்தார்கள். எங்கே அனுப்பினார்கள்? மதீனா முனவ்வராவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன் காரணம் என்றால் சொன்னாங்க, என் ஊரில் ஜகாத்து வாங்கிறதுக்கு யாருமே இருக்க இல்லை, தகுதியானவர்கள் யாரும் இல்லை. தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு அர்த்தம் 2 வகையான அர்த்தம். ஒன்று, உண்மையிலேயே ஜகாத்து வாங்கிறதுக்கு தகுதியானவங்க இல்லை என்ற அர்த்தமும் எடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஜகாத்து வாங்க தகுதியானவர்கள் கூட அவருடைய பத்தினித்தனத்தின் காரணமாக அவர்கள், நாங்கள் யாரிடத்திலும் இந்த கையை ஏண்ட மாட்டோம், எங்களோட கையை கீழே வைக்க மாட்டோம், எங்களோட கை மேலே தான் இருக்கணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கீழே உள்ள கை மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட நல்ல கை என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே கீழே உள்ள கை அர்த்தம் என்ன? மோசமான கை. அந்த கையாக கையை மாறிவிடக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த கையாக என்ற கையை நான் மாற்ற மாட்டேன் என்ற திடகாத்திரமான நம்பிக்கையில் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் செய்த உடன்படிக்கை, பைஅத் செய்து கொண்டார்கள். இந்த கையை யாரிடத்திலும் நீட்ட மாட்டோம் என்று சொன்னேன்.
அதனால் ஜக்காத்து நிறுவனங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களை அழைத்து கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஜக்காத்தை வசூலிக்க வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். அதை வசூலித்து முறையாக தகுதியாங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அது ஒரு பகுதி. 2வது ஒரு பகுதி இருக்கிறது, ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு பத்தினித்தனத்தை பற்றி சொல்ல வேண்டும், பெற்றற்ற தன்மையை பற்றி சொல்ல வேண்டும், அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். நீங்கள் யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டாம், யாசகம் கேட்க வேண்டாம் என்ற நான் தெளிவாக சொல்லுகின்றேன். சில நண்பர்கள் மௌத்தாகிவிட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் மௌத்தாகிவிட்டு அல்லாஹ்வுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அன்று பதிவிட்ட செய்திகள் எங்களோட ஃபோன்லேயும் இருக்கத்தான் செய்து, எங்களோட ஃபோன்லேயும் இருக்கத்தான் செய்து, எழுத்தில் இருக்கவும் செய்து, வார்த்தைகளாக பதிவு செய்ததும் இருக்குது, நல்ல செய்தியும் இருக்கிறது, யாசகம் கேட்டதும் இருக்குது. ஒரு ஆளுக்கு உதவி கேட்டால் உதவி செய்வது என்பது நல்ல விஷயம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, செய்யத்தான் வேண்டும். ஆனால் உதவி கேட்பவர் யோசிக்க வேண்டும். நான் ஒரு நாளும் இழிவாக மாட்டேன், தாழ்ந்து போக மாட்டேன். தேவைக்கு கேட்கலாம், கடன் கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது, உதவி கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் தொட்டதுக்கும் பிடித்ததற்கும் எடுத்ததுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட், ஒரு எழுத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மௌத்தானாலும் அந்த எழுத்து அப்படியே இருக்கும். எங்களுடைய பேர புள்ளேட்ட போட்டு காட்டவும் மேலும். இந்த உலகம் பொல்லாதது, அதை பற்றி பேசுவதாக இருந்தால் மிச்சம் பேசிடும். எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கனாஅத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் பற்றி பிடித்து கொண்டேன். ரஅய்துல் கனாஅத்த, நான் கனாஅத் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனப்பான்மையை நான் கற்றுப்பிடித்து கொண்டேன், அதை நான் காண்றேன், அதை இறுக்கி பிடித்து கொண்டேன். அதனால் அமுர்ரு அலன் நாசி ஷிப்ஹல் மலிக், மக்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஏழையாக இருந்தாலும் நடந்து போகும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் நான் நடந்து போகும் பொழுது ஒரு செல்வந்தனாக, ஒரு அரசனைப் போல தான் நடந்து போவேன். ஏனென்றால் நான் யாரிடத்திலும் எதையுமே கேட்டது கிடையாது. அமுர்ரு அலன் நாசி ஷிப்ஹல் மலிக், என்னை மக்கள் அரசனாகத்தான் பார்ப்பார்கள். என் அரசன் யாரிடத்திலும் தேவைப்பட மாட்டான், அதே போல் நானும் யாரிடத்திலும் எதையுமே தேவைப்பட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஏழைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு புரோகிராம் செய்யணும். நீயத்து வைங்க, அல்லாஹ்விடத்தில் தான் கேட்போம், யாசகம் கேட்க மாட்டோம், யாருக்கும் அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டோம். சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். யாரிஃபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா அமின தஅஃபுஃப், பத்தினித்தனத்தின் காரணமாக அவர்களை மற்றவர்கள் செல்வந்தர்கள் பார்த்தா எங்களை போல பணக்காரனாகத்தான் அவர்களை பார்ப்பார்கள் என்று குர்ஆன் ஒரு கூட்டத்தை கொடுத்து காட்டியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒருவனாக நானும் இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். எங்கேயாவது ஒரு ஊரில் ஜகாத்து மாநாடு என்று சொன்னால் அங்கே வாராக்கள் முழு பேரும் ஏழைகள். கடைசிக்கு அவங்க ஒரு செய்தி கிடைச்சோம், பணக்காரன்ட்ட இருக்கிற சல்லியெல்லாம் எங்கட சல்லி அப்பா, எங்களுக்கு தர வேண்டிய ஜகாத் அவன்கள் வச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க தாராங்க இல்லைன்ற செய்தியைத்தான் அவங்க வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிற செய்தி. எனவே வகுப்பு வகுப்பாக பிரித்து ஜகாத்து கொடுக்க வேண்டியவர்கள் வேறு, ஜகாத்து வாங்கக்கூடியவர்கள் வேறு. ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு வல்லதீன யுன்ஃபிகூன, செலவழிங்கோ 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 என்பதை பேசணும். இவங்களுக்கு பேசணும், வாங்கவானம் வாங்கவானம் வாங்கவானம், கையை நீட்டவானம், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கோ, அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யுங்கோ, போதும் என்ற மனப்பான்மையை கல்புல கொண்டு வாங்கோ. உலகத்தில் பெரிய பணக்காரத்தனம், உள்ளத்தில் பணம் பார் என்ற மனோநிலை வந்து விடுவது என்று சொல்லக்கூடிய மனோநிலையை கட்டியெழுப்பவே சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ரமதானுடைய மாதம் நெருங்கிவிட்டது என்பதன் காரணமாக இந்த தலையங்கத்தை எடுத்தேன், அதிலேயே நேரம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம், விளங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
என்னையும் உங்களையும் நேர்வழிப்படுத்துவானாக. நல்லவைகளை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.